அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? முதல்ல எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, இது 50 டேஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டு 4 சிலபஸில் யூனிட் 4 அண்ட் 6 இருக்கிற பிறமொழி சொற்கள் கலைச்சொற்கள் தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 11th 12th இருக்கிற கலைச்சொற்களும் மொழிபெயர்ப்பும் அதை சார்ந்து ஒரு 100 கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே, டைரெக்டாக கொஸ்டினுக்கு போவாங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்த 5 ஆப்ஷனில் எது பிறமொழி சொல்? இந்த 5 ஆப்ஷனில் எது பிறமொழி சொல் அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகே, காவிரியும் பாவியும் தவிர மீது எல்லாமே பிறமொழி சொல்லு தான். அப்போ 2, 3, 5 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்ததுங்க, தமிழ் மொழி மற்ற பிறமொழிக்கு உரிய சொற்களை பிரித்தறிய உதவுவது எது? தமிழ் மொழியிலிருந்து மற்ற பிறமொழிக்கு சொற்களை பிரித்தறிய உதவுவது எது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. எழுத்துக்களின் வருகை தான் அதுக்கு உதவும். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, மைக்ரேஷன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு உண்டான தமிழ் சொல் எது? மைக்ரேஷன் அப்படின்னா நகர்தல். ஆப்ஷன் சி தான். அப்படி இல்லைனாலும் புலம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. புலம்பெயர்தல். ஓகேங்களா? அடுத்ததுங்க, பொறுத்துக. ஓகே, சம்பளம்னா ஊதியம், விசா அப்படின்னா நுழைவு இசைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாஸ்போர்ட்டுக்கு வந்து கடவுச்சீட்டே தான். அப்போ 2, 1, 3 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் இதற்கு உண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததுங்க, 5th கொஸ்டின். ராச்சியம் அப்படிங்கிற உண்டான தமிழ் சொல் என்ன? ராச்சியம் அப்படின்னா நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மாநிலம்னு கொடுத்துருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். நாடு அல்லது மாநிலம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, பரிவாரங்கள் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? இந்த 4 ஆப்ஷனில் பரிவாரங்கள் அப்படின்னு சொல்கிறது உறவினர்களை தான் பரிவாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான். செய்தியாளரை நிரூபர்னு சொல்லுவாங்க. திறனாய்வை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? விமர்சனம். தண்டல், இதை நோட் பண்ணிக்கோங்க. தண்டல் வசூலை தான் தண்டல்னு சொல்லுவாங்க. வசூலை தான் தண்டல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததுங்க, உத்தேசம் அப்படிங்கிற தமிழ் சொல் எது? உத்தேசம் அதுக்குண்டான தமிழ் சொல் வந்து கருதுகை. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? தீர்மானம்னா முடிவுன்னு தெரியும். பிரசுரித்தல்னா தான் வெளியிடுதல். வழித்தோன்றலுக்கு என்னென்னு சொல்லுவோம்? சந்ததி. கரெக்டுங்களா? சந்ததி தான் வழித்தோன்றல்னு சொல்லுவோம். அடுத்ததுங்க, பொறுத்துக. ஃபார்ம்யார்ட் மேன்யூர் அப்படின்னா தொழு உரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 4 அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான். இருந்தாலும் என்ன, செல் சீட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒட்டு விதை. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா கெமிக்கலுக்குனால வேதி உரங்கள். ஆர்கானிக் ஃபார்மிங்னா இயற்கை வேளாண்மை. அப்போ 4, 3, 2, 1ங்கிற ஆப்ஷன் டி தான். அடுத்தது, ரூட் நோட்ஸ் அப்படிங்கிறோட தமிழ் பொருள் என்ன? ரூட் நோட்ஸ் அப்படின்னா
வேர் முடிச்சுகள், அதாவது ஆப்ஷன் 2 ஓகேங்களா. மதிப்பு கூட்டு பொருள் என்னன்னு சொல்லுவோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அறுவடைக்கு ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா. வேதி உரங்களுக்கு கெமிக்கல் ஃபெர்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்டிஜர்ஸ்னு வரும், கெமிக்கல் ஃபெர்டிஜர்ஸ், ஓகேங்களா. அப்போ ரூட் நோட்ஸ் அப்படின்னா வேர் முடிச்சுகள். அடுத்தது மலை குன்றுகளின் பெயர்கள் குறித்த ஆய்வை குறிக்கும் கலைச்சொல் இது. மலை குன்றுகள் பெயர்கள் குறித்த ஆய்வை குறிக்கும் கலைச்சொல் வந்து ஓரோலஜி, ஆப்ஷன் டி தான். இது ஆர்னித்தாலஜி அப்படின்னா அது பறவைகள் உண்டான கலைச்சொல், கரெக்டுங்களா. ஆப்ஷன் டி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்தது ஒரு பாடலை முதலிலிருந்து நோக்கினாலும் முடிவிலிருந்து நோக்கினாலும் அதே எழுத்துக்கள் அமைந்த பாடல் சித்திரக்கவியின் மாலை மாற்று வகையை போன்ற ஆங்கில வடிவம், அதுக்கு என்ன பேர்? சித்திரக்கவியின் மாலை மாற்று வகையை மாற்றும் வடிவத்துக்கு பேர் வந்து பாலின்ராம், ஆப்ஷன் சி தான். அடுத்தது இதில் தவறான இணை எது? எத்னிக் குரூப் இனக்குழு, எர்த் என்வைர்மெண்ட் புவிச்சூழல், எத்மாலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதிங்கிறது கரெக்ட் தான். கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கல்ச்சுரல் மட்டும் கொடுக்கல, கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ், அப்போ பண்பாட்டு கூறுகள் அப்படின்னு தான் வரணும். ஆப்ஷன் டி தான் தவறான இணை. அடுத்ததுங்க WHO அப்படிங்கிறோட விரிவாக்கம் என்ன, தமிழ் விரிவாக்கம்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற உலக நல நிறுவனம், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்ததுங்க பேனா அப்புசாமி அவர்கள் உருவாக்கிய தமிழ் தொடர் கார்பஸ்குலர் தியரி, அதனுடைய தமிழ் பொருள் என்ன? கார்பஸ்குலர் தியரி அப்படிங்கும்போது இந்த தியரி இருக்கிறதுனால நுண்துகள் கொள்கை அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஓகேங்களா. அப்போ பொங்கியலு கேணிக்கு உண்டான ஆங்கில வார்த்தை என்ன வரும்? ஆர்டீசியன் வெல், ஆர்டீசியன் வெல் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. அறிவுக்குறி எண்ணுக்கு இன்டெலிஜென்ட் கொஸ்டின், இன்டெலிஜென்ட் QUOTIENT கொட்டன்ட் அப்படிங்கிற அறிவுக்குறி எண்ணுக்கு உண்டான ஆங்கில வார்த்தை. அடுத்ததுங்க பொறுத்துக கடையம்னா பேன்கிரீஸ் 3. அடுத்தது கடத்தி அப்படின்னா என்ன வரும்? டிரான்ஸ்மிட்டரே தான் 2. அப்போ 3-2 அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான். 3214 கணைய சுரப்பி நீர் இன்சுலின் பயன்பாட்டு மென்பொருளை வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு உண்டான ஆன்சர். வினையூக்கி அப்படிங்கிறோட ஆங்கில சொல் என்ன? வினையூக்கி அப்படின்னா கேட்லிஸ்ட், ஆப்ஷன் சி தான். ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறோட தமிழ் பொருள் என்ன?
ஸ்பைனல் கார்டுனா முதுகுத்தண்டு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா. நாளமில்லா சுரப்பிக்கு வந்து எண்டோகிரைன், அதாவது இஎன்டிஓ எண்டோகிரைன் கிளாண்டு அப்படின்ட்டு வரும். வினையூக்கி இப்போ நம்ம பார்த்துட்டோம் கேட்டலைஸ்ட் அப்படின்ட்டு. மரபணுனா ஜீனு. அடுத்ததுங்க, எபிமெரிடைஸ் என்ற சொல்லோட பொருள் என்ன? எபிமெரிடைஸ் அப்படின்னா ஒரு நாளுக்கான முடிவை தான் அதனுடைய அர்த்தமே. ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, ஹஜ்ரத் என்பது எம்மொழி சொல், அதன் பொருள் என்ன? ஹஜ்ரத் என்பது ஒரு அரபு சொல். ஹஜ்ரத்தோட பொருள் என்ன, தமிழ் மீனிங் என்னன்னு கேட்டாங்கன்னா இடம் பெயர்தல் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா. கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். ஆப்ஷன் பி தான். உப்பங்களி அப்படிங்கிறோட ஆங்கில சொல் என்ன? இது எல்லாமே 11th 12th இருக்கிற ஓல்டு புக், நியூ புக்கு, சிறப்பு தமிழ், இதில் எல்லாத்துலேயுமே கலந்தது தான் ஆகும். உப்பங்களி அப்படிங்கிறது பேக் வாட்டர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்ததுங்க, தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கு எதிராய் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. கூற்றுகள் சரியா தவறான்னு சொல்லுங்கள். ஓகே, கூற்றுகள்லாம் ஓகே தான். சொன்னவங்க தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் வந்து இதுக்கு வரும், அறிஞர் அண்ணா வந்து இதுக்கு வரும். அப்போ ரெண்டுமே தவறு அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இந்த பாடல் வரியோட ஆசிரியர் யார்? சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் அப்படிங்கிற பாடல் வரியோட ஆசிரியர் வந்து தாராபாரதி. அது இடம்பெற்ற நூல் வந்து திண்ணையை இடித்த தெருவாக்கு அப்படிங்கிற நூலில் தான். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி தான். நான் மார்க்கத்தால் இஸ்லாமியன், மொழியால் இனத்தால் தமிழனே அப்படிங்கிற உறக்க புணகிய பெருந்தகை யார்? இஸ்லாமியன் வந்ததுனாலேயே ஆப்ஷன் ஏ காயிதே மில்லத் தான். அடுத்ததுங்க, பிரஸ்கோ என்பது எம்மொழி சொல், அதன் பொருள் என்ன? பிரஸ்கோ என்பது ஒரு இத்தாலி சொல்லு, புதுமை அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமே. ஆப்ஷன் சி தான். சரியான கலைச்சொற்களை தேர்ந்தெடு. வெப்சைட்டு பீலாக். ஓகே, வெப்சைட்னா இணையம் தெரியும், பீலாக்னா வலைப்பு. ஆப்ஷன் ஏ தான் சரியாக அமைஞ்சிருக்கு. கலைச்சொற்கள் பெரும்பாலும் டேஷ் பெயர்களாக வரும். கலைச்சொற்களுக்கு பிறமொழி சொற்கள் தானே நம்ம படிச்சிருக்கிறோம். இது இப்படி ஏன் கொஸ்டின் அப்படின்னா வாய்ப்பு இருக்கலாம் கேள்வி வர்றதுக்கு. கலைச்சொற்கள் பெரும்பாலும் காரண பெயர்களாகவே அமையும். ஆப்ஷன் சி தான். அடுத்தது,
இதில் சரியான இணை எது? இதில் சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஒன்று மட்டும்தான் சரி. டைஃபாய்ட்னா குடற்காய்ச்சல் தான். ஆயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? களிம்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, ப்ராஸ்பெக்டஸ் என்பதன் சரியான கலைச்சொல் என்ன? ப்ராஸ்பெக்டஸுங்க அதுக்கு உண்டான கலைச்சொல் வந்து விளக்கச்சுவடி. ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? ஓகே, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா என்ன வரணும்? திறன் பேசின்னு வரணும். அலைபேசின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் தவறாக இருக்குது. மீதி எல்லாமே சரிதான். அடுத்ததுங்க, ஒரு நிமிஷம் பொறுத்துக்க. சீலிங் அப்படின்னா உச்சவரம்பு, சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை. கரெக்டுங்களா? அப்போ 2 1 அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் இருக்குது. 2 1 அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் தான் இருக்குது. ஓகே, மீதி பார்த்தலாம். சப் ஜூனியர் அப்படின்னா என்ன வரணும்? மிக இளையோர் தான். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஜூனியர் அப்படிங்கிறது மேல்மூத்தூர். 4 3. கேரம்ங்கிறது கேரம் அப்படின்னா நாலாங்குழி ஆட்டம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்குண்டான ஆன்சர். திண்ணைதானா உன் தேசம் உன் தெருவென்றேய உன் உலகம். இந்த பாடல் வரியோட ஆசிரியர் யார்? ராதாகிருஷ்ணன் என்கிற தாராபாரதி தான். ஆப்ஷன் டி தான். வள்ளுவனை பெற்றதார் வள்ளுவனை பெற்றதார் பெற்றதே புகழ் வையகமே அப்படிங்கிறத பாடியவர் யார்? பாரதிதாசன். ஆப்ஷன் டி தாங்க. இஸ்லாமிய சமுதாயம் பெற்ற பரிசு காயிதே மில்லத் அப்படின்னு சொன்னவர் யார்? இஸ்லாமிய சமுதாயம் பெற்ற பரிசு காயிதே மில்லத் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் சி தான். கவிஞர் தாராபாரதி அவர்களின் வயசு அதாவது காலம் என்ன? இருபத்தாறு 2 1947 டு 2000. ஆப்ஷன் ஏ தான். வெற்றியின் மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூலோட ஆசிரியர் யார்? வெற்றியின் மூலதனம் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து தாராபாரதி. ஆப்ஷன் சி தான். கிரெயின் வேர் ஹவுஸ் அப்படிங்கிறோட சரியான கலைச்சொல் என்ன? தானிய கிடங்கு தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, ஒரே நிமிஷங்க. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார்?
பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் கனக சுப்புரத்தினம், பாரதிதாசன் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான். ஜனப்பிரளயம் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன? மக்கள் வெள்ளம். ஆப்ஷன் சி தான். அடுத்ததுங்க, பொறுத்துக. ஸ்ட்ராட்டஜிஸ்னால் உத்திகள், டிபேட்னா பட்டிமன்றம், மல்டிபிள் பர்சனாலிட்டினா பன்முக ஆளுமை, பிசோடைன் அப்படின்னா புனைப்பெயர். அப்போ 2143 அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் துளிப்பா அப்படிங்கிறோடைய பொருளுடைய சொல் இது. ஹைக்கூக்கு துளிப்பா அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான். அடுத்தது பொறுத்துக. ஷோல் அப்படின்னா ஆன்மா அப்படிங்கிறது அர்த்தம். இல்யூஷன் அப்படின்னா மாயை அப்படிங்கிறது அர்த்தம். விஸ்தம்னா அறிவு தான். ட்ராஜடினா துன்பம் தான். அப்போ 2134 ஆப்ஷன் சி தான் ஆன்சருங்க. அடுத்ததுங்க, கபோதாஷி அப்படிங்கிறோட பொருள் என்ன? கபோதாஷி அப்படின்னா புறா கன்னி அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான். மயில் வழியால் மயூராஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சாமதி கொண்டானது விருப்பமுடையவள் அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதில் தவறான இணை எது? ஓகே, இதில் தவறான இணை டிஆர்எஸ். சொற்கள் எழுத்துக்களை சேர்த்து எழுதுக கிடையாது, இடம் மாற்றுக அப்படிங்கிற அர்த்தம். இடம் மாறுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆப்ஷன் சி தான் இதற்கு உண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, லார்ஜ் பிராக்கெட்ஸ் அப்படிங்கிறோட சரியான தமிழ் சொல் என்ன? ஓகே, லார்ஜ் பிராக்கெட்ஸ் அப்படின்னா பகர அடைப்பு. ஆப்ஷன் பி தான். கோலன் டேஷ் என்பதன் சரியான தமிழ் சொல்? ஆப்ஷன் பி வரலாற்றுக்குரியதான் கோலன் டேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததுங்க, பிறமொழி சொற்களான பூஜை, விஷயம், உபயோகம் என்பவை முறையே எப்படி வரும்? பூஜைனா என்ன, விஷயம், உபயோகம்? பூஜைனா வழிபாடு, விஷயம்னா செய்தி, உபயோகம்னா பயன்பாடுங்கிற ஆப்ஷன் ஏ தான். அடுத்ததுங்க, தேன் என்ற பொருள் தரும் சொல்லுது. ஓகே, ஆப்ஷன் ஏ பிரஷம் அப்படின்னா தான் தேன் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பொறுத்துக.
எர்த்வார்ம், நாங்குல் ப்ளூ, குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, முனைவர் பட்டம், அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு. அப்படியே 4321 4321 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்பதன் சரியான தமிழ் சொல் என்ன? ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது அந்நிய செலவாணி. இது எக்ஸ்போர்ட்டு, இது இம்போர்ட்டு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 51. ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? ஃபிக்ஷன்னா புனைவு அப்படிங்கிற தமிழ் சொல். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதில் எது தமிழ் சொல்? நாலில் இந்த ரெண்டுமே பிறமொழி சொல். இது வந்து ஆங்கில சொல். காட்சி அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஆப்ஷன் டி தான். அச்சீவ் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? அச்சீவ்னா காப்பகம். ஆப்ஷன் பி தான். மேனுஸ்கிரிப்ட் என்ற சொல்லோட தமிழாக்கம் என்ன? ஆப்ஷன் பி கையெழுத்து பிரதிநிதி. கையெழுத்து பிரதி. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறோட சொல்லோட தமிழாக்கம் என்ன? உறுப்பினர் கட்டணத்தை தான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான். லெவல் கிராசிங் அப்படிங்கிறதோட எதை குறிக்கும்? ஆப்ஷன் சி இருப்பு பாதையை கடக்கும் இடத்தை தான் லெவல் கிராசிங் சொல்லுவோம். இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? ஓகே, ஆப்ஷன் டி தான். ஆக்சுவலாக சிற்றுண்டின்னு வரணும், இங்கே காலை உணவுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததுங்க, ஆண்மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும். இதற்குரிய ஆங்கில சொல் என்னன்னு சொல்லுவாங்க? ஓகே, பேட்ரிலோக்கல் அப்படிங்கிறது தான். அதாவது கல்யாணத்துக்கு பின்னாடி கணவனுடைய வீட்டில் இருக்கிறது பேட்ரிலோக்கல். இதே கணவன் அவங்க வீட்டிலே இருக்கிறது மேட்ரிலோக்கல். இது தனி குடித்தனம், தன்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நியூ லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. செமண்டிக் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு குடும்பம். ஓகேங்களா? கன்வேயர் பெல்ட் அப்படின்னா கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஊர்தி படை வரும். ஆப்ஷன் ஏ தான்.
அடுத்ததுங்க, டேக் ஆஃப் என்ற சொல்லோட தமிழாக்கம் என்ன? டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை அப்படின்னு தான் அர்த்தம். சாட்டுரை அப்படின்னு வரும். அப்போ ஆணையுறுதி ஆணையம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? அஃபிடேவிட் அப்படின்னு வரும். ஏஎஃப்ஐ அஃபிடேவிட் அப்படிங்கிறது தான் ஆணையுறுதி ஆணையம் ஆவணம் அப்படிங்கிற மாதிரி வரும். மீதி எல்லாமே சரிதான். சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறோட தமிழாக்கம் என்ன? சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு. ஆப்ஷன் பி தான். அனிமேஷன்னா தான் இயங்குப்படம். செய்தி படத்துக்கு நியூஸ் ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அடுத்தது, காப்பியத்தை ஆங்கிலத்தில் எபிக் என்பர். இது எபோஸ் என்னும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ எபோஸ் என்பது எம்மொழி சொல். எபோஸ் அப்படிங்கிற எபிக் வந்து ஒரு கிரேக்க சொல். எபிக்கோட தமிழ் சொல் என்னன்னு கேட்டால் கூட காப்பியம், காவியம் அப்படின்ட்டு கேட்கலாம். அடுத்ததுங்க, சிம்பிள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? சிம்பிள் அப்படின்னா குறியீடுன்னு ஒன்று இருக்குது. இங்கே 4 ஆப்ஷனில் பார்த்தா ஒன்று சேர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். குறியீடு அல்லது ஒன்று சேரு. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறோட தமிழாக்கம் என்ன? ரப்பர் ஸ்டாம்புங்கிறது இழுவை முத்திரை. ஆப்ஷன் டி தான். இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? ஆப்ஷன் பி தான் தவறாக இருக்குது. ஃபோல்டர் அப்படின்னா என்ன வரணும்? மடிப்புத்தாள் அப்படின்னு தான் வரணும். ஃபோல்டர்னா மடிப்புத்தாள். அடுத்ததுங்க, ஸ்டாம்ப் பேட் அப்படிங்கிறோட தமிழாக்கம்? ஸ்டாம்ப் பேடுனா ஆப்ஷன் பி மைப்பொதி. அடுத்ததுங்க, ட்விட்டர் என்ற சொல்லோட தமிழாக்கம் என்ன? ட்விட்டர்னா கீச்சகம். ஆப்ஷன் சி தான். இதே அங்கவேகம் அப்படிங்கிறதோட ஆங்கில பேர் என்ன வரும்? டெம்போ. சமிக்கை அப்படிங்கிறதுக்கு சிக்னலை தான் சமிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. புலனம்னா தெரியும், வாட்ஸ்அப். அடுத்ததுங்க, ஐஎஸ்பிஎஸ் என்ற சொல்லோட சரியான விரிவாக்கம் என்ன?
ஐஎஸ்பிஎஸ் அப்படின்னா இந்தியன் ஸ்டேட் போர்ட் கேஸ்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்திய அரசு ஒளிபரப்புத்துறை இந்திய அரசு ஒளிபரப்புத்துறை தான் இந்தியன் ஸ்டேட் போர்ட் கேஸ்டிங் சர்வீஸும் வாங்க. அடுத்ததுங்க, இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? ஆப்ஷன் டி, டிஸ்க்குனா தட்டு கிடையாது, வட்டு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக பொருந்தியிருக்கு? லவுட் ஸ்பீக்கர், ஒலிபெருக்கி, மல்டிமீடியா, பல்லூடகம் கரெக்ட் தான். மாஸ் மீடியா அப்படின்னா மக்கள் ஊடகம் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பெரிய ஊடகம்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான். ரேடியோ ஜாக்கி அப்படிங்கிறது வானொலி வர்ணனையாளர் கரெக்டு தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக பொருந்தியிருக்கு? இன்டர்காம் தகவல் சாதனம், ஆங்கர் தொகுப்பாளர் கரெக்டு தான். ஆடியோ ஜோன் அப்படின்னா ஒளி மையம்னு அர்த்தம். ஆடியோ ஜோன்னா ஒளி மையம். ஒளி அலைக்கு என்ன சொல்லுவோம்? ஆடியோ வேவ்னு தான் சொல்லணும். பேண்ட்வித் அப்படிங்கிறது அலைத்தொகுப்பு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். கலைச்சொல்ல இதில் எது 4 ஆப்ஷனில் தவறாக இருக்குது? ஓகே, இந்த 3மே கரெக்டு தான். எம்ப்ரிசம் ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. எம்ப்ரிசம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அனுபவவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவவாதம். கற்பனவாதங்கிறதுக்கு ரொமான்டிசம் தான் கற்பனவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ தான் இதில் தவறாக இருக்குது. இமேஜ் என்ற சொல்லோட தமிழாக்கம் என்ன? இமேஜ் அப்படின்னா படிமம் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, படிமம் இல்லை உருவம் அப்படின்னு கூட வரும். உருவம் கொடுத்துருந்தாலும் அதுவும் கரெக்டு தான். படிமை அப்படின்னா ஆக்சுவலாக ஐகான் சொல்கிறோம் இல்லைங்களா, ஐகான் தான் படிமைன்னு சொல்லுவோம். படிமவியல் வந்து இமேஜிசம் அப்படிங்கிறதான் படிமவியல். தொன்மம்னா நமக்கு தெரியும் மைத் அப்படிங்கிறது. அடுத்ததுங்க, இறையியல் என்பதன் ஆங்கில சொல் என்ன? இறையியல் உண்டான ஆங்கில சொல் வந்து தியாலஜி. ஆப்ஷன் சி தான். எட்டிமாலஜி அப்படிங்கிறது சொற்பிறப்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்பிறப்பியல். நேரட்டாலஜி அப்படிங்கிறது மொழியியல். ஆக்சியோலஜி அப்படிங்கிறது என்னென்னு நம்ம சொல்லுவோம்? விழுமியல். ஓகேங்களா? கிரெயின் அப்படிங்கிற சொல்லோட தமிழாக்கம் என்ன? கிரெயின்னா ஆப்ஷன் சி தூக்கி சுழற்றி அப்படின்ட்டு வரும்.
கிரெயினுக்கு இன்னொரு இந்த நாரை கொக்கை கூட கிரெயின் அப்படின்ட்டு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கரெக்டுங்களா? நகர்த்தினா ட்ராலி அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்ததுங்க, பெயரெச்சம் என்பதன் கலைச்சொல் என்ன? பெயரெச்சம்னா ஆப்ஷன் பி ரிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான். வெர்பல்னா வினையெச்சம், அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பெயர் அடை, அட்வர்ப் அப்படின்னா வினை அடை. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். பொறுத்துக. கேரக்டரிஸ்ட் அப்படிங்கும்போது சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னிஷன் அப்படிங்கிறது அறிவு நிலை. கான்செப்ட் அப்படின்னா பொதுமை கருத்து அப்படிங்கிற சொல்லுவாங்க. 235 அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கன்க்ளூஷன்னா முடிவு தான். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா முரண்பாடு தான். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததுங்க, பொறுத்துக. ஓகே, மீட்டானமி அப்படின்னா ஆகுபெயர் தான் ஒன்று. மீட்டாபோர் அப்படிங்கிறது உருவகம். மெத்தட் அப்படின்னா முறை. அப்போ 1 3 2. ஐயோ, உங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்கலையா? சாரிங்க, ஜூம் பண்ண மறந்துட்டேன். இதெல்லாம் என்ன ஸ்ட்ரக் ஆகுது? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அதே சேம் கொஸ்டின் தான். பொறுத்துக. இடையில் கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு. மீட்டானமி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம்? ஆகுபெயரை தான். மீட்டாபோர் அப்படிங்கிறது உருவகம் 1 3. மெத்தட் அப்படிங்கிறது முறை 2. மீட்டர் அப்படிங்கிறது யாப்பு அப்படின்னு சொல்லுவோம். மூட் அப்படிங்கிறது உட்பாட்டு நிலை 1 3 2 5 4. ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான ஆன்சர். 80வது கொஸ்டின். ப்ராஸ் போயட்ரி அப்படிங்கிறோட கலைச்சொல் என்ன? ப்ராஸ் போயட்ரினா ஆப்ஷன் சி வசன கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது தவறாக இருக்குது? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னா ஏற்ற இறக்கம் அப்படின்னு தான் வரணும். ஏற்ற இறக்கம் அப்படின்னு தான் வரணும். காரண காரியம் அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற காரண காரியத்துக்கு உண்டான மீனிங்கு. ஹைகோர்ட் பெஞ்ச் என்பதன் சரியான கலைச்சொல் எது?
ஹைகோர்ட் பெஞ்ச் அப்படிங்கிறதுக்கு சரியான கலைச்சொல் ஆப்ஷன் ஏ உயர் நீதிமன்ற அமர்வு அப்படிங்கிறது தான். அடுத்தது ரைட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி தான், சடங்கு. ஸ்மெல் ஏ ரேட் என்னும் ஆங்கில மரபு தொடருக்கு உண்டான பொருள் என்ன? ஸ்மெல் ஏ ரேட் அப்படின்னா ஐயமுற்றான் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். அடுத்ததுங்க, லாக்டோமீட்டர் என்கிற ஆண்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? லாக்டோமீட்டர்னா பால்மானி, ஆப்ஷன் டி தான். ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல், அதாவது இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது. ஓகே, இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, பிளாட் ஸ்ட்ரக்சர் ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் எது? பிளாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கதை அமைப்பு அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். வெறும் பிளாட் அப்படின்னா மட்டும்தான் கதை கோப்பு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது, ரிதம் ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் எது? ரிதம் அப்படின்னா ஒளி நயம்தான், ஆப்ஷன் ஏ ஒளி, சவுண்டு வருதில்ல அந்த ஒளி. அடுத்ததுங்க, நவீனத்துவம் அப்படிங்கிறோட கலைச்சொல் என்ன? ஆப்ஷன் சி மாடர்னிசம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? மாடர்னிட்டி அப்படின்னா நவீன மயம், நவீன மையம். ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி, பூச்சிக்கொல்லி, எதிர்கொல்லி அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அதில் ஒன்று நுண்ணுயிர் முறி, ஆப்ஷன் சி தான். டிஜிட்டல் அப்படிங்கிறோட தமிழ் சொல்? டிஜிட்டல் அப்படின்னா மின் அணு மையம், ஆப்ஷன் பி தான். குரல் அஞ்சல் அதற்குண்டான ஆங்கில சொல்? குரல் அஞ்சல் அப்படின்னா வாய்ஸ் மெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். வாய்ஸ் பூத் என்னன்னு சொல்லுவோம்? ஒலி அறைன்னு சொல்லுவோம், ஒலி அறை அப்படின்னு சொல்லுவோம். வாய்ஸ் மெசேஜ் குரல் செய்தி. வாய்ஸ் ரெகக்னிஷன் அப்படின்னா குரல் அறிதல், குரல் அறிதல் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 4 ஆப்ஷனில் பிறமொழி சொற்கள் கலந்த தொடர் எது?
பிறமொழிச் சொற்கள் கலந்த தொடர் ஆப்ஷன் பி தான். அதிகாரிகள், உத்தரவு. அடுத்ததுங்க, பட்டயக்கல்வி அப்படிங்கிறதோட ஆங்கில சொல் பட்டயக்கல்வி அப்படின்னா டிப்ளமோ இன் எஜுகேஷனுங்கிற ஆப்ஷன் ஏ தான். அகாடமிக் டிகிரிங்கிறது பட்டக்கல்வி. பட்டயக்கல்வி பட்டக்கல்விக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அடுத்தது அலர்ஜி அப்படிங்கிறோட தமிழ் சொல் ஆப்ஷன் பி தான், ஒவ்வாமை. அடுத்ததுங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறோட கலைச்சொல் என்ன? மீத்திறன் கணினி அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் சார்ந்த கலை சொல்லியது. ஆப்ஷன் ஏ சொத்து மாற்று சட்டம். புரோட்டோகால் அப்படிங்கிற கலைச்சொல் ஆப்ஷன் டி தான், மரபு தகவு அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் இது. ஓகே, வன பாதுகாவலர் அப்படிங்கிற ஆப்ஷன் டி தான். ஓகே, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டினுங்க. நரம்பு மண்டலம் இணையான ஆங்கில சொல் எண்டோக்ரைன் அப்படிங்கிறது நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலம். நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிறது நரம்பியல் சம்பந்தம் படிக்கிறோம் இல்லையா, நரம்பியல் அப்படின்னு சொல்லுவோம். நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா தான் நரம்பு மண்டலம். ஆப்ஷன் சி தான். பெரிபெரி அப்படிங்கிறது ஒரு நரம்பு வீக்க நோய்க்கு பேர் தான் பெரிபெரி அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு வீக்க நோய்க்கு தான் பெரிபெரி நோய் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேங்க, இந்த வீடியோ பதிவில் மொத்தம் 100 கேள்வி உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மறுபடியும் அடுத்த உயிர்நாடி 5ல் நான் உங்களை எந்த கண்டென்ட்டோட கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த வீடியோ பதிவில் நான் வரேன். மீதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கணேஷ் சார் உங்களுக்கு இந்த யூனிட் 4 and 6 உண்டான கலைச்சொற்களை தொகுத்து உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுப்பாரு. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக படிங்க, ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பிக்கையில் இத்துடன் கிருஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.